அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலடியாக உலகின் மிக முக்கியமான எரிசக்தி பாதையான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20 விழுக்காடும், திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/3 இந்த நீரிணை வழியாகவே நடைபெறுகிறது. இப்போது இந்த வழியாக செல்ல முயலும் எந்தவொரு கப்பலும் தீக்கிரையாக்கப்படும் என ஈரான் புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை என்பது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் ஒரு குறுகிய கடல் வழியாகும். உலகின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் பயன்பாட்டில் 1/5 இந்த வழியாகவே செல்கிறது. சவுதி அரேபியா, ஈராக், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு இதுவே ஒரே கடல் வழி பாதை. உலகின் மிகப்பெரிய எரிவாயு ஏற்றுமதியாளரான கத்தாரின் பெரும்பகுதி எரிவாயு விநியோகம் இந்த நீரிணை மூலமாகவே நடைபெறுகிறது. பிராந்தியத்திலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியேற விடமாட்டோம் என்றும், இதனால் எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $200 உயரும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த நீரிணை மூடப்படுவதால் பல உலக நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை கணிசமாக அதிகரிக்கும் என்று அச்சம் எழுந்திருக்கிறது. இந்தியாவுக்கான எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 50 விழுக்காடும், சமையல் எரிவாயு இறக்குமதியில் 95 விழுக்காடும் இந்த பாதை வழியாகவே நிகழ்கிறது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் மீண்டும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.